மேகதாதுவில் அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க அனுமதி தந்தது வேதனை அளிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைக்கிறார். சுபாஷ், விவரங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியமான எக்ஸ்தல பக்கத்தில் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். தமிழ்நாட்டின் ஜீவ நதியான காவேரி நதிநீரை நம்பி டெல்டா மாவட்ட விவசாயிகள் வாழ்வாதாரம் இருக்கிறது. அதே போல 20 மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தை பாலைவனமாக்கும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் கடுமையான வாதங்களை வைக்காமல் இத்தீர்ப்புக்கு வழிவகுத்த திமுக அரசின் முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் காவேரியில் உள்ள நம் உரிமை அனைத்தும் பறிக்கப்படும் என்று ஏற்கனவே அதிமுக சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு காவேரி மேல்வாண்மை ஆணையத்தில் 22வது கூட்டம் டெல்லியில் வந்து கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற கூட்டத்தில் விவாத பொருளாக மேகதாது அணை விவகாரத்தில் காவேரி ஒழுங்காற்று குழுவில் கர்நாடகா கோரிய போதே திமுக அரசு வாய்மூடி இருந்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அனைத்தையும் மீறி உச்சநீதிமன்றத்தில் இதன் போன்ற ஒரு தீர்ப்பு பெறுவதற்கு கர்நாடகாவில் உள்ள தங்களுடைய குடும்ப தொழிலை காப்பாற்றுவதற்காக உறுதுணையாக இருக்கும் திமுக ஆட்சியாளர்கள் இந்த செயல் மன்னிக்க முடியாததாகும் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழகத்தின் உரிமையை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக அரசை தான் வலியுறுத்துவதாகவும் முதலமைச்சரை தான் வலியுறுத்துவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்த தீர்ப்பின்படி அடுத்தபடியாக கர்நாடக அரசு அந்த திட்ட அறிக்கையை தயாரிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தள பக்கத்தின் வாயிலாக தமிழக அரசையும் முதலமைச்சரையும் கண்டனம் தெரிவித்ததும் இல்லாமல் அடுத்த கட்ட நடவடிக்கையை வலுவாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். நன்றி சுபாஷ், விவரங்களுக்கு.